இந்த மாரி மலைப்பகுதிகள்ல வந்து மெடிடேஷன் பண்ணும்போது, உங்களுடைய எனர்ஜி வந்து கிளென்சிங் ஆகும். உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு, நீங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா வந்து மாறுவீங்க. ஏன்னா, இந்த மலைப்பகுதியில வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது, நம்ப வந்து இந்த எர்த்தோட கிராவிடேஷன் பவர விட்டு மேல வந்துர்றோம். அப்போ நம்ப வந்து இந்த யூனிவர்ஸோட, பிரபஞ்சத்தோட அந்த எனர்ஜியோட நம்ப வந்து க்ளோஸா இருப்போம். அதனால நீங்க வந்து இந்த மலைப்பகுதிகள்ல அமைதியான இடத்துல உச்சியில, அதாவது மலை உச்சியில இந்த மாரி பகுதியில பாறைகள்ல உட்காந்து, நீங்க வந்து தியானம் பண்ணி, மெடிடேஷன் பண்ணிட்டு, நீங்க கடவுள்கிட்ட என்ன கேட்கணுமோ, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க என்ன கேட்கணுமோ, அது நீங்க வந்து கேட்கலாம். கேட்கறது கூட நீங்க வந்து பாசிட்டிவா கேட்கணும். அதுவும் வந்து உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற மாரியே நீங்க வந்து கேட்கணும். பிரசன்ட் டென்ஸ்ல வந்து கேட்கணும். அந்த மாரி நீங்க கேட்கும்போது, உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே வந்து சீக்கிரமாவே வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். அதனால தான் நம்மலாம் நினைக்கிறோம், சித்தர்கள் எல்லாம் வந்து மலைப்பகுதியில போயிட்டு எதுக்கு வந்து தவம் பண்றாங்கன்ட்டு. அதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி பிரபஞ்சத்தோட எனர்ஜியோட சீக்கிரமா கனெக்ட் ஆகுறதுனால தான். ஸோ மலைப்பகுதிகள்ல தான் நெறைய வந்து மர்மங்களும் இருக்குன்னு சொல்வாங்க. ஸோ மலைப்பகுதியில வந்தீங்கன்னா, உங்களுடைய எனர்ஜி வந்து கண்டிப்பா வந்து பாசிட்டிவா மாறும். இந்த மாரி மலைப்பகுதிக்கு வந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையானது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இதே மாரி யோகா சம்மந்தமான, மெடிடேஷன் சம்மந்தமான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா என்னுடைய சேனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லைஃப்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.